செய்றீங்களா? அன்றன்றைக்கு கொடுக்கக்கூடிய வீட்டு பாடங்களை வீட்டில் இருந்து நல்ல முறையில் செய்கிறீங்களா? செய்கிறீங்க இல்லையா? நல்ல குழந்தைங்க. என்ன பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம? ஆமாம், விதைப்போம் மகிழ்வோம் இல்லையா? அதில் அந்த பொன்னன் விவசாயியினுடைய மகள் பேர் என்னன்னு சொன்னாங்க? ஐஸ்வர்யா இல்லையா? ஐஸ்வர்யாவினுடைய நண்பர்கள் யாரு? மாதவனும் மாதவியும். ஐஸ்வர்யாவை பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டாங்க இல்லையா? பொன்னன் விவசாயி நல்ல முறையில் விவசாயம் செய்து மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்துல அவரை தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் என்ன பண்றாரு? பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஐஸ்வர்யாவினுடைய நண்பர்களான மாதவனும் மாதவியும் வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா? வீட்டையெல்லாம் பார்த்தாங்க, சுத்தி பார்த்தாங்க, பூக்களை எல்லாம் பறித்து விளையாண்டாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா? மதிய உணவு உண்டாங்க. பொன்னனது விவசாயி சமைச்சாங்க. அதுல மதிய உணவு உண்டு முடிந்த பிறகு அவர்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மாதவனும் மாதவியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப நம்ம பொன்னன் விவசாயி இருக்கிறார்களவா, அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்ல வீடு கட்டணும், நம்ம பிள்ளைக்கும் 4 காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு மறுபடியும் புலம்ப தொடங்கிட்டாங்க. அப்ப பொன்னன் விவசாயி, நானும் நல்லா தான் உழைக்கிறேன், நல்ல விளைச்சல் வருது, விளைச்சல் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பெருக மாட்டேங்குதே, நான் என்ன செய்யறது அப்படின்னு அவரும் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்டுட்டு இருந்தார். நாள்தோறும் கடினமா வேலை செய்தும் எனக்கு விளைச்சல் பெறுகிறதுக்கு இனியும் வழிமுறைகள் தெரியலையே, என்ன பண்ணறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர், சரி முதல்ல இவர் யார்கிட்ட கேட்டாரு? மழை வர்றதுக்கெல்லாம் கேட்டார் இல்லையா? தேவதை கிட்ட கேட்டாரு. என்ன பண்ணனாரு? தேவதைய மனசுல நினைத்து வேண்டனாரு. தேவதை வந்தது. நல்ல விதையும் தந்துள்ளேன், மழை வேண்டினாய் அதையும் தந்திருக்கேன், இன்னும் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பொன்னன் விவசாயி என்ன கேட்டார் தெரியுமா? என் வேலை எளிதாக வேண்டும், இனியும் எனது விவசாய நிலத்தில் விளைச்சல் பெருக வேண்டும், அதற்கு என்ன வழி அப்படின்னு தயங்கி கேட்டாங்க. அதற்கு தேவதையும் சிரித்துக்கிட்டே ஒரு வழி சொல்லுச்சு. சரியா? இந்த நான் சொன்ன நிகழ்வை நமது புத்தகத்துல பாருங்க, விளைச்சல் பெருக அப்படிங்கிற தலைப்புல உங்க பாட புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. எல்லோரும் இந்த பாட புத்தகத்தை எடுங்க. தமிழ் பாட புத்தகத்துல இந்த விளைச்சல் பெருக அப்படிங்கிற பகுதியை எடுத்து பார்ப்போம். எல்லாம் வேகமா ஓடி போய் புத்தகம் எடுத்துட்டு வாங்க. நேரத்திலே எடுத்தவங்க இந்த பகுதியை எடுங்க, இந்த பாட பகுதியை திறந்து வைங்க. எல்லாரும் புத்தகம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இந்த பாட பகுதி எடுத்துட்டீங்களா? சரி, வெரி குட். சரி, இதுல இப்ப டீச்சர் சொன்ன இல்லையா, அந்த நிகழ்வுகள் வந்திருக்கான்னு பார்ப்போம். விளைச்சல் பெருக என்ன வழி? தேவதையிடம் கேட்போம். தேவதையை அழைத்தான். தேவதையை அழைத்தான். தேவதை வந்தது. நல்ல மழையும் விதைகளும் தந்துள்ளேன். இங்க பாருங்க இருக்கு, நல்ல மழையும் விதைகளும் தந்துள்ளேன், நீயும் நன்கு உழைக்கிறாய், இனி உனக்கு என்ன வேண்டும்? இனி உனக்கு என்ன வேண்டும்? தேவதை கேட்டது. என் வேலை எளிதாக வேண்டும், விளைச்சல் பெருக வேண்டும், அதற்கு என்ன வழி? விவசாயி தயங்கி கேட்டார். தேவதை சிரித்தது, வழியும் சொன்னது.
தேவதை சிரித்தது, வழியும் சொன்னது. ஏற்கனவே உங்க விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணி விவசாயம் செய்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பம், அவங்களுக்கு மேலும் என்ன வேண்டும்? வருமானம் வேண்டும். விளைச்சல் பெருகி வருமானம் வேண்டும். அதற்கு என்ன வழினாக்க இவன் தேவதை கிட்ட பொன்னன் விவசாயி கேட்டார். அப்ப தேவதை ஒரு வழி சொல்லி கொடுத்தது. என்ன வழியா இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணுங்க. ஏற்கனவே விவசாய நிலத்துல விவசாயம் செழிப்பா வந்துட்டு இருக்கு. ஆனா இனியும் அவருடைய வேலையும் எளிதாக வேண்டும், விளைச்சலும் பெருக வேண்டும். என்ன பண்ணலாம்? யாரோ 1-2 பேர் சின்ன சின்ன யோசனைகளை சொல்றீங்க. சொல்லுங்க. நம்ம தேவதை கூறினபடி பொன்னன் விவசாயம் என்னென்ன வேலைகள் செய்திருப்பார்? தேவதை என்ன வழி சொல்லி இருக்கும்? சொல்லு பார்ப்போம். வெரி குட். என்ன பண்ணிருக்கலாம்? கரெக்ட். சில கருவிகளை பயன்படுத்தலாம். பழங்கால கருவிகளுக்கு பதிலாக நவீன கால கருவிகளை பயன்படுத்தலாம். சரி, அடுத்தது தரமான விதைகளை உபயோகிக்கலாம் சொல்றீங்க. சரி, உரம் போடணும்னு சொல்றீங்க. சரியான நேரத்துக்கு உரம் போடணும்னு சொல்றீங்க. சரி, இந்த வேலைகளை எல்லாம் யார் செய்ய தொடங்கினாங்க? பொன்னன் விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்துல செய்ய தொடங்கினார். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் ஊர்ல உள்ள விவசாயி வீட்டுல, உழவன் வீட்டுல என்னென்ன பொருட்கள் இருக்கும்? விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்கும்? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க இல்லையா? என்னென்ன பொருட்கள் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தான். மண் பெட்டி இல்லையா? பின்ன கோடாரின்னு சொல்றீங்க. சரி, பின்ன கலப்பை இருக்குது. ஒரு சிலர் வீட்டுல கலப்பை இருக்குது, பார்த்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. சரி, பின்ன அரிவாள் இல்லையா? பின்ன முறம் இல்லையா? அந்த தானியங்களை எடுக்கக்கூடியதான கருவிகள்ல படும். சரி, ஓகே, முறம் இருக்குதுன்னு சொல்றீங்க. சரி, வேற வேற யாரோ வேற என்னெல்லாமோ சொல்றீங்க. சரி, இது பார்ப்போம். அதெல்லாம் பின்னாடி வருதான்னு பார்க்கலாம். இவற்றால இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பொருட்களால என்னென்ன வேலைகள் விவசாயிகளுக்கு எளிதாகின்றன சொல்லுங்க பார்க்கலாம். வேகமாகவும் செய்யலாம் இல்லையா? இந்த பொருட்களை, சில பொருட்களை பயன்படுத்தும் போது வேகமாக செய்யலாம். மண்வெட்டியால நம்ம என்ன பண்ணலாம்? மண்ணை இறுக்கமாக இருக்கக்கூடிய மண்ணை இலக்கமாக மாற்றலாம் இல்லையா? பின்ன அந்த முறத்தை பார்த்துருக்கீங்களா? நெல்லெல்லாம் சண்டு போக இல்லையா, பதர்ன்னு சொல்லுவாங்க. அந்த நெற்மணிகள் மட்டும் நிறுத்திட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நெற்பயிர்கள் விளையக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மாணவ மணிகள் கண்டிப்பா இதை பார்த்துருப்பீங்க. நம்ம புடைக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க, அது காற்றை தூத்தி விடும் போது அந்த சண்டு அப்படிங்கிறதும் அந்த பதங்கிறதும் காற்றில் பறந்து போகும், நெற்பயிர்கள் மட்டும் கீழே விழுவும். பின்ன அதனாலே அவர்களது வேலை, அவர்களுக்கு அந்த பொருள் உதவியாக இருக்கிறது. பின்ன அறிவாளால நமக்கு நெற்பயிர்களை அறுக்க முடியும். சரி, கோடாரியாலையும் நமக்கு தேவையில்லாத பொருட்கள், அதாவது மரங்கள் இருந்தால் வெட்டி போடலாம். வேற அந்த விவசாய நிலத்தில் அதுவும் பயன்படும். சரி, இப்படி இந்த விவசாய பொருட்களால அவங்களுக்கு வேலைகள் எளிதாகுது. சரி,
மேலும் வேலை எளிதாக அவர்கள் என்னென்ன பொருட்களை வாங்க வேணும்? மேலும் வேலை எளிதாகணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருக்காங்கல்ல, பெற்றோர்கள்கிட்ட கேட்டு தெரியுங்க. அதை பற்றி கலந்துரையாடுங்க. இப்போ நம்ம கையில் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது. இனியும் நம்முடைய வேலைகள், விவசாய வேலைகள் எளிதாகணுமா என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு தெரியும். உங்க ஊர்ல என்னென்ன தானியங்கள் அல்லது பயிர்கள் கூடுதலாக விளையுது? அதிகமாக விளையக்கூடியது இது உங்க ஊர்ல. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பயிர்கள் விளையும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நீங்க இருக்கிற பகுதியில எந்த பொருள், எந்த தானியம் அதிகமாக விளையுது அதையும் கேட்டு தெரியுங்க. சரி, இப்ப நம்ம பகுதியில என்னென்ன பொருள், என்னென்ன விளைச்சல் இருக்குதுன்னு நாம சொல்லுவோம் இல்லையா? இனி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நமது மாநிலமான கேரளத்துல கூடுதலாக விளையக்கூடிய பொருள் இது. நல்லா யோசனை பாருங்க, கூடுதலாக விளைவது எது? உயரமாக இருக்கக்கூடிய அந்த மரத்துல நிறைய காய்கள் இருக்குதுன்னு சொன்னேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் டைம் கூட எடுத்துக்காங்க. பக்கத்துல பெரியவங்க இருந்தா கேட்டு கூட சொல்லலாம். தென்னை மரம் இல்லையா? தென்னை மரம் தான் கேரளத்துல கூடுதலாக விளையக்கூடியது இல்லையா? அதற்கு இனியொரு பேர் உண்டு, கேரம் அப்படிங்கிற ஒரு பெயர் கூட உண்டு. அந்த கேரம் தான் நமக்கு கேரளமாக உருமாறி இருக்கிறது. கேட்டீங்களா? அப்ப தென்னை மரம் தான் நமது மாநிலத்தில் கூடுதலாக விளைகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை பற்றி நீங்க கூடுதலான அறிவு பெரிய வகுப்புகளுக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போதைக்கு சின்ன பிள்ளைங்க தானே, இது மட்டும் உங்களுக்கு போதும். சரி, அப்ப உங்க பகுதியில விளையக்கூடிய கூடுதலாக விளைகிறது எது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உற்று நோக்கி கவனிச்சுட்டு பெத்தவங்க கிட்ட கேட்டுக்காங்க. அதை பத்தி சரியா அப்படின்றத கூட இருக்கிற பெரியவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அதைய உங்க வகுப்பாசிரியர்கள்கிட்டையும் சொல்லுங்க. சரி, இப்ப நம்மளுடைய தேவதை பொன்னனது விவசாயினுடைய வேலைகளை எளிதாக்கவும் விளைச்சல் பெருகவும் ஒரு வழி சொன்னாங்கன்னு சொன்னோம்லவா? என்னவா இருக்கும்னு ஒரு சிலர் சொன்னீங்க. கொஞ்சம் மேலும் சொல்லுங்க பார்க்கணும். இனியும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. வேலைகளை எளிதாக்க, விளைச்சல் பெருகணும். என்ன பண்ணலாம்? முதல்ல விளைச்சல் பெருகணும். என்ன பண்ணலாம்? விதைகள் அவரது என்ன முதல்ல அந்த பொன்னனது விவசாயி கீழே தூக்கி வீசுறாங்க இல்லையா அந்த விதை பொட்டலத்துல. அப்ப தேவதை ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னது? தரையில் விழுந்த விதைகள் முளைக்காது இல்லையா? அப்ப மீதம் இருக்கிற விதைகளை எடுத்து விதைங்க, விளைச்சல் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே விஷயம்தான் அப்ப நம்ம முதல்ல கவனிச்சிருந்தோம்னா சரியா சொல்ல முடியும். விதைகள் தரமானதாக இருக்க வேண்டும். விளைச்சல் பெருகுவதற்கு என்ன பண்ணணும்? விதைகள் தரமானதாக இருக்க வேண்டும். அடுத்தது, எந்த மண்ணுக்கு எந்த தானியம் விளையுமோ, எந்த பயிர்கள் விளையுமோ அந்த பயிர்களை நடவு செய்ய வேண்டும். சரியா? விதைக்க வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும். ஏன்னா எல்லா மண்ணினுடைய தரமும் தன்மையும் ஒரு போல இருக்காது. அதனால தான் டீச்சர் உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். உங்கள் பகுதி அதிகமாக விளைவது எது? மலை பிரதேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேயிலை நிறைய விளையும் இல்லையா? தேயிலை இருக்கும். அந்த தேயிலை கொண்டு வந்து சமநிலை பிரதேசங்களை பயிர் செய்தால் வராது.
ஒருவேளை வந்தாலும் அது அந்த அளவுக்கு விளைச்சல் தரும், எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய விளைச்சல் ஈட்டணும். ஆகவே மண்ணினுடைய தரத்திற்கு ஏற்றவாறு பயிர் செய்ய வேண்டும். அப்ப முதல்ல என்ன சொன்னோம்? விதைகள் தரமானதாக இருக்கணும், மண்ணினுடைய தரத்திற்கு ஏற்றபடி பயிர் செய்ய வேண்டும், பின்னர் உரம் இட வேண்டும் இல்லையா? சரியான நேரத்துல உரம் இட வேண்டும். அந்த பயிர்கள் செழித்து வளர்றதுக்கான உரங்களை சரியான நேரத்திற்கு இட வேண்டும். சரி, அதே போல் நீர்வளம் குன்றாமல் பார்த்துக் கொள்ளலாம் இல்லையா? எந்தெந்த பயிர்களுக்கு கூடுதல் தண்ணீர் வேணுமோ அங்க கூடுதல் தண்ணீர் கொடுக்கணும். சில பயிர்களுக்கு குறைவான நீர் போதுமானதாக, குறைவான நீர்வளம் போதுமானதாக இருக்கும். அப்ப அந்த இடத்துல குறைவான நீர்வளம் கொடுக்க வேண்டும். களைகள் எடுக்க வேண்டும், கண்டிப்பா களைகள் எடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம உரம் நீர் எல்லாமே இந்த களைகள் சாப்பிடுறோம். அந்த களைகள் என்ன ஆயிடும்? செழித்த வளர்ந்துடும். அதனால களைகளை கண்டிப்பாக நீக்க வேண்டும். சரி, அப்ப இது முதல்ல எல்லாம் நம்ம செய்தோம்னா என்ன ஆகும்? விளைச்சல் பெருகும். இப்ப நிறைய விளைஞ்சிருக்கு, நமக்கு நிறைய விளைஞ்சிருக்கு. இனி இந்த விளைச்சலை நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும் இல்லையா? இந்த விவசாய வேலைகளை மனிதர்களாகவே செய்யும் போது, இந்த அத்தனை வேலைகளை மனிதர்களாகவே செய்யும் போது நமக்கு என்ன ஆகும்? நேரம் கூடுதல் செலவாகும், ஆட்கள் நிறைய தேவைப்படும் இல்லையா? சிறிய விவசாய இடமா இருந்தா குறைவான ஆட்கள் போதும். நிறைய விவசாயம் செய்ய வேணும்னா நமக்கு என்ன பத்தாது? ஆட்கள் பற்றாக்குறை வரும், நேர பற்றாக்குறை வரும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? விவசாயம் செய்வதற்கு தேவையான கருவிகளை வாங்கலாம் இல்லையா? யாருக்கு தெரியும் என்னென்ன கருவிகள் விவசாயம் செய்வதற்கு இப்போ நம்ம உபயோகிச்சு கொண்டிருக்கிற கருவிகளுடைய பெயர்கள் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சொல்லுங்க. டிராக்டர் சொல்றீங்க நிறைய பேர். ஏன்னா நிறைய பேர் இப்ப டிராக்டர் பார்த்துருக்கீங்க. ஏறும் கலப்பைக்கும் பதிலாக நம்ம டிராக்டர் பார்த்துருக்குறோம். சரி, வேற? இன்னைக்கு டிராக்டர் மூலம் உழவு செய்யலாம். பின்ன பழைய காலத்துல ஏற்றம் இறைத்தல்னு ஒன்று இருந்தது. கிணத்துல இருக்கிற தண்ணீரை எடுத்து வெளியே வாய்க்கால் வழி செய்வதற்காக ஏற்றம் இறைத்தல் இருந்தது. இன்னைக்கு அதுக்கு பதிலாக மோட்டோ இல்லையா, பம்பு செட்டு வழியாக நமக்கு தண்ணீர் பயிர்களுக்கு கொண்டு செல்லலாம். அந்த தண்ணீர் கூட கூடுதலாக செலவாகாம சரியான இடத்துக்கு போய் சேர்வதற்காக சொட்டு நீர் பாசனம் கூட இருக்குது இல்லையா? ஆமா, அந்த இடத்துல சொட்டு நீர் பாசன வசதிகள் இப்ப வந்திருக்குது. அதுவும் நமது வேலையை எளிதாக்கும். பின்ன தண்ணீர் கூடுதல் செலவாகாது. இப்ப ட்ரிப்ளிங்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, நம்ம தேயிலை தோட்டங்களுக்கெல்லாம் போடுறாங்க ட்ரிப்ளிங். அதனால அந்த சரியான நேரத்துக்கு அவங்க தண்ணீரையும் அந்த ட்ரிப்ளிங் முறையில தெளிக்கிறாங்க. அதுலயும் நமக்கு விவசாயம் பெருகுது. அதுவும் ஒரு வகையான விவசாய கருவிதான். அடுத்ததாக களை எடுக்கிறதுக்கு கூட மிஷின் இருக்குது. இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா? நீங்க களை எடுக்கிற மிஷினை பார்த்துருக்கீங்களா? நாம இதெல்லாம் பார்ப்போம். களை எடுக்கிறதுக்கு கூட ஒரு மிஷின் இருக்கிறத நாம இப்போ பார்க்கலாம். சரி, களை எடுக்கிறதுக்கு கூட மிஷின் வந்துருச்சு. நாற்று நடுறதுக்கும் மிஷின் இருக்குது. இது எல்லாமே நம்முடைய மனித வேலைகளை, நமக்கு மனிதனால் செய்யக்கூடிய வேலைகளை மிகவும் மிக 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 எளிதாக்கி கொடுக்கும். இதையத்தான் நம்ம தேவதை சொல்லியிருப்பாங்களோ இல்லையா? சொல்லியிருப்பாங்க இல்லையா? சரி, எல்லாம் செய்து கொடுத்தது. அது போக நெற்பயிர்களெல்லாம் நல்லா வளர்ந்து நிற்குது. அந்த நெற்பயிர்களை அறுவடை செய்யறதுக்கும் இன்னைக்கு மிஷின் இருக்குது. நெற்பயிர்கள் விளையக்கூடிய இடத்துல இருக்கிற சில குழந்தைகள் பார்த்துருப்பீங்க. சரி, அது போக இனியும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கரும்பு வெட்டக்கூடியதான ஒரு மிஷின் இருக்கிறது. மஞ்சள் நாற்று நடவு அதையும் பறிப்பதற்கான மிஷின் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்குமான மிஷின்கள், இயந்திரங்கள் நமக்கு இருக்குது. அப்ப அதை எல்லாமே நாம இங்க அறிமுகமாக்கலாம். ஏற்கனவே பார்த்திருக்கிறவங்களுக்கு தெரியும். பார்க்காத சில குழந்தைகளுக்காக சில இயந்திரங்களை நாம இங்க அறிமுகம்
அறிமுகம் படுத்திக்கலாம். பாருங்க, படத்துல தெரியும் உங்களுக்கு. தேவதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப விளைச்சல் பெருக என்னென்ன வழி அப்படிங்கிறத நம்மளுடைய தேவதை பொன்னன் விவசாயிக்கு சொல்லுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதுவரை அந்த வகுப்பு வழியை நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதை இந்த இடத்துல நீங்க எழுதணும்.
பாருங்க, விளைச்சல் பெருக என்னென்ன செய்திருப்பான். நமது பொன்னன் விவசாயி விளைச்சல் பெருக என்னென்ன செய்திருப்பான். இப்ப நாம சொன்ன எல்லா விஷயங்களையும் இதில் எழுதலாம். தரமான விதைகளை உபயோகித்தது முதல் பாய்ச்சுதல், இது எல்லாமே நீங்க எழுதலாம். மண்ணிற்கு ஏற்றாற்போல் விவசாயம் செய்தல், அது உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே இந்த இடத்துல எழுதலாம். இதெல்லாம் விளைச்சல் பெறுகிறதுக்கு நாம் கையாளக்கூடியதான சில வழிமுறைகள். சரியா? சரி, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தெரியுமா? பொன்னன் விவசாயி இப்ப உரம் போட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா? உரம் போடுவாங்க இல்லையா? பொன்னன் விவசாயி எல்லா விவசாயிகளும் உரம் போடுவாங்க. அதுல 2 வகை உரங்கள் உள்ளன. எதெல்லாம் தெரியுமா? யார் சொல்லுவீங்க? சொல்லுங்க. உங்க வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? கடையிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய உரங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. யாரோ ஒரு ஆள் சொல்றீங்க. சிலர் யாரோ சொல்றீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை, அந்த கழிவு பொருட்களை கூட உரமா பயன்படுத்துறீங்களா? உரமாக்கி பயன்படுத்துறீங்களா? சரிதான், கரெக்ட், சரியா தான் சொல்றீங்க. உங்களுக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, சின்ன குழந்தைங்களானாலும் தெரிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்களா? இப்போ வீட்டில் இருக்கக்கூடியதான சில காய்கறிகள் இருக்கிறதல்லவா, அதைய நான் கட் பண்ணனப்ப வந்த சில கழிவுப்பொருட்கள், அதாவது வேஸ்ட், காய்கறிகளினுடைய வேஸ்ட்டு. இதில் வெங்காயத்தொழி இருக்குது. இங்கே பாருங்க, நிறைய காய்கறியோட நிறைய வெட்டின பாகங்கள் இருக்கிற, நமக்கு வேண்டாத சமைக்கிறதுக்கு உதவாத அந்த பாகங்களை எல்லாம் வெட்டி ஒரு பக்கம் நான் போட்டிருக்கேன். தக்காளியினுடையதான் வேஸ்ட். அடுத்ததாக பாருங்க, நமது தேநீர் பயன்படுத்தும் இல்லையா? தேநீர், சிலர் தேநீர் குடிப்பீங்க, சிலர் குடிக்க மாட்டீங்க. அந்த தேநீரினுடையதான் வேஸ்ட். நம்ம தேநீர் போட்ட பிறகு அந்த தேயிலை தூள் இருக்குல்லவா, கொதிக்க வைத்த பிறகு உள்ளது, அதையும் ஒரு பகுதியில் எடுத்து போட்டுருக்கிறப்போ காய்கறிகள் உபயோகித்த அந்த கழிவும் இந்த தேநீர் போட்ட பிறகுள்ள அந்த இது. அது போக இது பார்த்தீங்களா? இது என்னது? இது பார்த்து என்ன தெரியுது? இது என்னது தெரியுது உங்களுக்கு? மாடினுடைய சாணம், காய்ந்த சாணம். மாடினுடைய காய்ந்த சாணம். அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல இந்த பொருட்களை எல்லாம், அதாவது கழிவு பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தோம்னா நாளாக அது என்ன ஆகும்? மக்கி உரமாக மாறும். உரமாக மாறுமா? ஆமா, உரமாக மாறும். இதுல இப்ப 3 பொருட்கள் காண்பித்தேன். அது கூட உங்களுக்கு சாம்பலும் சேர்த்து கொள்ளலாம். இனி உங்க வீட்டில் இருக்க நம்ம வேண்டாம் தூக்கி மக்கி போகக்கூடியதான பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நாளாக உரமாக மாறும். அதை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இயற்கை உரங்கள். பின்ன யாரோ சொன்னீங்களா, பேக்கெட்ல இருந்து முட்டைகள்ல எல்லாம் வாங்கிட்டு வர்றது, கடைகள்ல இருந்து, அந்த உரங்கள் செயற்கை உரங்கள். அது செயற்கை உரங்கள். அந்த உரங்களை போட்டாலும் விளைச்சல் பெருகும். இந்த உரங்களை போட்டாலும் நாம மக்கி நாமளா தயாரிக்கக்கூடியதை இந்த உரங்களை போட்டாலும் விளைச்சல் பெருகும். ஆனா இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த உரங்களை நாம் பயன்படுத்தும் போது விளைச்சல் நிலத்தில் இருக்கிற அந்த மண் இருக்குல்லவா, அந்த மண்ணினுடைய வளம் காப்பாற்றப்படும், மலட்டுத்தன்மை அடையாது. அந்த செயற்கை உரங்களை உபயோகிக்கும் போது இப்போதைக்கு விளைச்சல் கூடுதலாக பெருகினாலும் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அந்த மண்ணினுடைய அந்த வளம் இருக்குல்லவா, அது கெட்டு போக வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லறாங்க. மலட்டுத்தன்மை அடையும்னு சொல்லறாங்க. சரியா? ஆகவே அந்த உரங்களை நம்ம பயன்படுத்தாம இருக்க முடியாது. சில நேரங்கள் நம்ம அந்த உரங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும், பயிர்களுக்கு தேவைப்படும். அந்த உரங்களை தேவையான அளவுக்கு நாம கூடுதல் உபயோகிக்காம
அளவாக உபயோகித்து அந்த விளைச்சலை நாம் காப்பாற்றிக்கணும். முடிந்தவரை நாம் என்ன செய்யணும்? இயற்கை உரங்களை மண்ணுக்கு கொடுப்போம்னா இனி வரக்கூடிய எல்லா சந்ததியினருக்கும் அந்த மண் வளம் காப்பாற்றப்பட்டு அப்படியே போகும். இதை இப்ப நான் சொன்ன விஷயத்த பெற்றவர்கள்கிட்ட நீங்க மேலும் கலந்துரையாடி தெரிஞ்சுக்கங்க. இப்ப உரங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததாக நான் சொன்ன மண்ணை பற்றி இங்க பாருங்க. இதுவும் நமக்கு மண் தான். தெரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா இதை எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லையா? இப்படி இருக்கு, மணல் போல இருக்கு. இதோ இங்க பாருங்க, இதோ பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த மண் பார்த்தீங்களா? என்ன நேரத்தில் இருக்கிற பார்க்குறீங்களா? தெரியுதா? இதுவும் மண் தான் இல்லையா? இந்த ரெண்டு மண்ணுல விவசாயம் செய்வதற்கு ஏற்ற மண் எது பாருங்க. விவசாயம் செய்வதற்கு ஏற்ற மண் எது? விவசாயம் செய்ய முடியுமான்றதை வீட்டில் கேட்டு தெரியுங்க. இது வந்து செம்மண் போல இருக்கிறது. இந்த மண்ணில் விவசாயம் செய்யும் போது விளைச்சல் கண்டிப்பாக வரும். இதுல வந்து நமக்கு விவசாயம் செய்ய வாய்ப்புகள் குறைவு, முடியாது. இங்க பாருங்க இப்படி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாம விவசாயம் செய்தோமே ஆனால் விளைச்சல் கண்டிப்பாக பெருகும். இப்ப ஒண்ணு விவசாயி சொன்னார் அல்லவா, நான் கடுமையாக உழைக்கிறேன் விளைச்சல் பெருகவில்லையே அப்படின்னு கேட்டார் அல்லவா. அப்ப இது எல்லாம் தான் நமது யாரு தேவதை சொல்லி கொடுத்த வழிகளாக இருக்கும் இல்லையா? சரி போட்டோம். அதையெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, இதுல எல்லாம் நீங்க எழுதி முடிச்சிருக்கிறீங்க. இப்ப விவசாயத்துல நமக்கு உரங்களை பற்றி தெரிஞ்சாச்சு, மண்ணை பத்தியும் தெரிஞ்சாச்சு. இன்னொரு விஷயம் கூட இருக்குது, தரமான விதைகளையும் நீங்க சரியான முறையில் உபயோகிக்கணும் இல்லையா? அதுவும் நீங்க அப்ப இந்த இடத்துல நீங்க இதையெல்லாம் எழுதிக்காங்க. இதுல எது வேணாலும் நீங்க எழுதலாம். சரி, இப்ப விவசாயியின் நண்பன் யாரா இருப்பாங்க? விவசாயியோட நண்பன் யாரு? மாடு கலப்பையும் காளைகளையும் கொடுத்தாருன்னு சொன்னாரு அவரா? அது வந்து நம்மளை போல நண்பர்கள். அது போக உழவருக்கு சில நண்பர்கள் உண்டு. இயற்கையே கொடுத்த வரம் அது, தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க, யார் தெரியுமா? அதுவும் உங்க புத்தகத்துல கொடுத்துருக்காங்க, கவனிக்க பார்க்கலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, விவசாயியின் நண்பர்கள். அது கூடவே இனியும் சில படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்கள் விவசாயி நண்பர்களா? ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? சில படங்களை கொடுத்துருக்காங்க, அவங்களும் வந்து இயற்கையோட ஒன்றித்தான் இருக்கிறாங்க இல்லையா? விவசாயி சுற்றித்தான் இருக்கிறாங்க. அதுல சிலரை மட்டும் நண்பர்களாகவும் சிலரை மட்டும் எதிரிகளாகவும் கேட்டிருக்காங்க. ஏன் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மாடினுடைய நம்மளுடைய அந்த சாணம் இல்லையா, இது தரக்கூடியதா நண்பர் யாரு? இதுதான் இல்லையா, கால்நடை மாடு. அப்போ இவரு விவசாயி உழவனின் நண்பனா எதிரியா? நண்பன். அப்போ இவங்களோட மாடு பசு எது வேணாலும் எழுதலாம். நீங்க இங்க எழுதலாம் நண்பர்கள் அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல முதல் வரியில நீங்க எழுதலாம். உங்களுக்கு இதுல பார்த்துக்கலாம், எது வேணாலும் எழுதிக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன். இப்ப நண்பர்கள்ங்கிற அந்த இடத்துல பசுனோ மாடுனோ இந்த இடத்துல எழுதலாம், நீங்க எழுதலாம். அடுத்தது
பாருங்க, இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நான் சொன்னேன் அல்லவா, இயற்கை உரங்களை போடும்போது அந்த இடத்துல மக்கும் அப்படின்னு சொன்னது அல்லவா. மக்கி வரும்போது அந்த இடத்துல சில புழுக்கள் தோன்றும் இல்லையா, மண் புழுக்கள் தோன்றும். மண் புழுவாதல். மண் புழுவும் விவசாயி நண்பன். ஏன் தெரியுமா? மண்ணுக்குள்ளாரே அது நுழைந்து இல்லையா, அதுக்குள்ளதான் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மண்ணை வந்து அது இலக்கமாக்கி கொண்டே இருக்கும், இலக்கமாக்கி கொண்டே இருக்கும். அதனால விவசாயி விதை போட்டாலோ நடவு செய்தாலோ அந்த வேர்கள் ஈஸியாக உள்ள போயிடும். அதனால விவசாயின் நண்பன்ல ஒரு ஆள் தான் இந்த மண்புழு. அடுத்தது பாருங்க, இங்க ஒரு பாப்பா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது விவசாயிக்கு உதவுமா, உதவாதா? இல்ல விவசாய பயிர்களை நாசம் பண்ணுமா? பயிர்களை நாசம் செய்யும். ஆகவே இது போன்ற பறவைகளை விவசாயி தன்னுடைய எதிரியாக பார்க்கிறார்கள். சரியா? இயற்கையிலே இவர்கள் இருந்தாலும் இவங்க இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தக்கூடிய அந்த பயிர்களை வந்து நாசம் செய்யும் போது அவர்கள் இது போன்ற பறவைகளை வந்து எதிரிகளாக பார்க்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல பறவைகள் நீங்க எழுதிக்கலாம். இதனுடைய பெயர் தெரிந்தாலும் எழுதலாம், இல்லைன்னா நீங்க இது போன்ற பறவைகள்னு நீங்க எழுதிக்கலாம். அது போக இங்க பாருங்க, இது என்னது? பச்சை கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, வெட்டுக்கிளி. பச்சை நிறத்தில் கொடுத்துருக்கிற வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளியும் பயிர்களை என்ன பண்ணும்? அந்த இலைகளை எல்லாம் கடித்து நாசம் செய்யும் இல்லையா? ஆகவே இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து விவசாயி எதிரியாகத்தான் பார்க்கறாங்க. அடுத்ததாக இங்க ஆடு பாருங்க, ஆடினுடைய நான் ஏற்கனவே சொன்னேன், பசுவினுடைய சாணம் போலவும் இந்த ஆடினுடைய சாணம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நமக்கு உதவுது, உரமாக பயன்படும் சொன்னேன் இல்லையா? அப்போ ஆட்டுக்குட்டி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆடும் வந்து நமக்கு விவசாயினுடைய நண்பன் தான். பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க. பட்டாம்பூச்சி விவசாயி நண்பனா எதிரியா? நண்பன் தான். ஏன்னா பூக்கள் தோறும் பறந்து போகுது இல்லையா, அங்க இருக்கிற மகரந்த பொடி எடுத்துட்டு போய் அடுத்த பூவுக்கு அது கொடுக்கும். தேன் குடித்துக் கொண்டே இந்த வேலையையும் அதை தன்னை அறியாமல் செய்கிறது. அதன் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் பூக்கள், கனிகள், காய்கள் வளர்றதுக்கு அது தன்னை அறியாமல் விவசாயிக்கு அது உதவி செய்யுது. ஆகவே பட்டாம்பூச்சியும் விவசாயின் நண்பன். சரியா? அப்ப எத்தனை நண்பர்கள் இப்ப நம்ம பார்த்தோம்? பட்டாம்பூச்சி, பசு அல்லது மாடு, எதுவும் நீங்க வேணாலும் எழுதிக்கலாம். மண்புழு, ஆடு இல்லையா? ஆடு, பட்டாம்பூச்சி, மண்புழு, பசு, மண்புழு, இவர்களெல்லாம் விவசாயின் நண்பர்கள். வெட்டுக்கிளி, பறவைகள் போன்றவர்கள் எல்லாம் விவசாயின் எதிரிகள். இதுல வந்து இனி எலி எல்லாமே சேர்த்திக்கலாம். நீங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க. சரி, இப்போ இவ்வளவு ஒரு நல்ல பாடம் இல்லையா? விவசாயம் இல்லையே நமக்கு உணவே இல்லை. அப்படிப்பட்ட விவசாயத்தை விவசாயிகள் மட்டும்தான் செய்ய முடியுங்களா டீச்சர்? பெரியவங்க மட்டும்தான் செய்ய முடியுமா டீச்சர்? எங்களுக்கும் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஆசையா இருக்குதுங்க டீச்சர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களாலையும் விவசாயம் செய்ய முடியும். உங்களுக்கு முடிந்தது போல செய்ய முடியும். இப்ப இங்க இருக்கிற பாக்குறீங்களா? விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வருதா? இதையெல்லாம் பார்க்கும் போது என்ன ஐடியாவெல்லாம் உங்களுக்கு தோணுது? இதோ இது சாதாரணமாக நாம வேண்டாம் சொல்லி தூக்கி வீசக்கூடியது இல்லையா? இது ஒரு கழிவாக இருந்தாலும், வீணான பொருட்களாக இருந்தாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணிருக்கோம்? வீட்டுல அங்கங்க போட்டு வச்சிருக்கோம். ஒரு ரூம்லையோ ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல போட்டு கும்பலா சேர்த்து வச்சிருப்போம். அதைய கூட நம்ம என்ன பண்ணலாம்? சரியான முறையில உபயோகிக்கலாம். இங்க பாருங்க,
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கயிறு கட்டி இப்படி வீட்டுக்கு முன்னால தூக்கி விட்டுட்டீங்கன்னா இந்த வீணான பொருள்ல கூட உங்களால ஒரு தாவரத்தை வளர்த்த முடியும், ஒரு செடி நட்டு வளர்த்த முடியும். அதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். சரியா? இப்ப வீட்டுல இடம் இல்லை, எனக்கு நிறைய வளர்த்த முடியாது, களையெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது போன்ற பொருட்களால் செய்யக்கூடிய விஷயங்கள் உபயோகமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, இது போல ஒரு அட்டைப்பெட்டிகள் இல்லையா, உங்க வீட்டில் ஏதாச்சும் சில அட்டைப்பெட்டிகள் துணிப்பெட்டிகள் வாங்கி வீணா போட்டிருப்பீங்க இல்லையா, அதைய நீர் கீழே போகாத அளவுக்கு ஏதாவது ஒரு பலகைகள் மேலே வைத்து அதற்கு தகுந்த அந்த நீர் வளம் வெளியே போகாத அளவுக்கு வச்சுட்டு அதற்கு மேலே நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மண் போட்டு நிரப்பி அதன் மேல நீங்க இது போல சிறிய செடிகளை நட்டு வளர்த்தலாம். இது உங்களுக்கு ஒரு கண்டிப்பா வீட்டுக்கு தேவையான பொருட்களை தரும். அன்றாட தேவைகளுக்கு நாம உபயோகிக்கக்கூடிய பொருட்கள். இது நமக்கு என்னது, இது என்னது, புதினா கீரையாகும், புதினா செடியாகும் நட்டு வளர்த்தது. இது புதினா செடி, இது புதினா, இது பொன்னாங்கண்ணி கீரை. அப்ப இதெல்லாமே அன்றாட தேவைகளுக்கு நாம உபயோகிக்கலாம். எனக்கு இதுல விருப்பம் இல்லை டீச்சர், எனக்கு ஒரு கார்டன் மாதிரி பூந்தோட்டம் மாதிரி அமைக்கலாம், எங்க வீட்டுல இடம் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும் டீச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு பாருங்க, சிறிய இடத்திலேயே இது 3 கப்புகள் பாத்தீங்களா, இது போல உங்களுக்கு பெரிய ஒரு அட்டைகள் எடுத்து அதாவது துணிகள் எடுத்து கூட இது போன்ற கப்புகள் கிடைக்கும், வாங்குவதற்கு கிடைக்கும். அதுல கொஞ்சம் மண்ணை நிரப்பி நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடித்தமான பூச்செடிகளை, சிறிய சிறிய பூச்செடிகளை நட்டு வளர்க்கலாம். சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதா? பெரிய பெரிய விவசாயிகள் பெரிய பெரிய விவசாயம் செய்யறோம், நாம சின்ன பிள்ளைங்க தானே, இது போல சில விவசாயம் நாமளும் செய்வோம். பூச்செடிகளானால் பூச்செடிகள், கீரை வகைகளானால் கீரை வகைகள், இன்னும் இது போல நிறைய யோசனைகள் இருக்குது. அதையெல்லாம் நீங்க வீட்டில் இருக்கிற பெற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு காய்கறிகள் சின்ன சின்னதாக வளரக்கூடிய செடிகள், காய்கறிகள் செடிகள் நீங்க நட்டு வளர்த்தி அதன் மூலம் சந்தோஷத்தையும் அடையலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை உபயோகிக்கலாம். சரியா? கவனிக்கிறீங்களா? தெரியுதா? இதெல்லாம் உங்களால் செய்யக்கூடியதான பொருட்கள். இது ஒரு வகையான தொங்கும் தோட்டம், இதுவும் ஒரு வகையான நமக்கு இடமில்லை கீழே வைக்கிறதுக்குன்னா இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு கயிறு கட்டி மேல தொங்க விட்டுக்கலாம். எப்படி தண்ணி பாய்ச்சறது, நமக்கு தண்ணி ஊத்துறதுக்கு வழியிலேயே கீழே போயிருமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது என்ன பண்ணலாம், நமக்கு இப்ப தெளிப்பான்கள் இருக்கிறது, சிறிய சிறிய கைகளில் அடிக்கக்கூடிய தெளிப்பான்கள் கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும். அதற்கு அதையும் கூட நீங்க வாங்கி லைட்டா அடிச்சு விட்டீங்கன்னா போதும், லேசா நீங்க தெளிச்சு விட்டீங்கன்னா போதும், ஸ்ப்ரேகள் கிடைக்கும். கேட்டீங்களா? அப்ப அதையும் வாங்கி நீங்க உபயோகிங்க. அப்படி கிடைக்கலன்னா லேசா நமக்கு ஈர துணிகளை சிறிது நேரம் சுத்தி விட்டாலும் போதும், அது தளதளன்னு வளர்ந்தெடுத்தும் செடிகள் செழிப்பாக வளரும். சரியா? மிக மிக சரியான முறை நமக்கு தெளிப்பான்கள், சற்றே நீரை ஊற்றி அது நீங்க தெளிச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ செடிகள் வாடாம இருக்கும். 2 முறையோ 3 முறையோ ஒரு நாளைக்கு தெளிச்சு விடுங்க. அப்ப இது போல நமக்கு என்ன பண்ணலாம், இடமில்லாதவர்களும் விவசாயம் செய்ய முடியும். சரியா? கவனிச்சீங்களா வகுப்பை? சரி குழந்தைகளே, அப்ப விவசாயம் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதி நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குது. கண்டிப்பா விவசாயத்தை விரும்புங்க, விவசாயம் செய்வதை கண்டிப்பா விரும்புங்க. விவசாயிகளுக்கு முடிந்தவரை நீங்க உதவி செய்யுங்க. விவசாய நிலங்களை கூடுமானவரை போய் பாருங்க, அங்க என்னென்ன பண்ணறாங்க அப்படிங்கிறத போய் பாருங்க. எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உணவுப் பொருட்களை நீங்க வீண் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு விவசாயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயிகள் நமக்கு உணவுப் பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க, விவசாயம் செய்து கொடுக்குறாங்க. ஏர்முனைக்கு மேல் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வரிகளோடு கூடி நாம் இந்த
வகுப்பை நிறைவு செய்யலாமா? அடுத்த வகுப்புல பார்க்கலாம். டாடா.